என்னங்க? ஏன் தூங்கலையா? தூக்கமே இல்லைங்க. நீங்கள் எந்திரிச்சு வெளியே வந்தீங்களா? பார்த்தேன், அதான் நானே எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். போய் தூங்கு போ. பாருங்க, மனசை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. உங்கள் கூட நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், சரியா? எனக்கு எல்லாம் என்னை விட்டு போனது கூட நினச்சி நான் வருத்தப்படலை. ஆனால் இந்த உமாவுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன். அத்தனை பேர் முன்னாடியும் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டா பார்த்தியா? அவள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேனே தவிர அவள் ஒரு நாளும் கெட்டு போகணும்னு நினச்சது கூட கிடையாது. எத்தனையோ தடவை அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்தப்பையும் பிடிக்கலன்னு வா, அப்புறம் அவங்க பிடிக்கலன்னு வாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு போனப்போ கூட சலிக்காமல் என் தங்கச்சிக்காக மாப்பிள்ளைக்கு பார்த்தேன். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போகாத கோயில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத மாப்பிள்ளை வீடு இல்லை, புரோக்கர் வீடு இல்லை, எல்லாம் சலிக்காமல் பண்ணேன். அப்படி பண்ணனவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்காள். உங்கள் மனசை பற்றி எனக்கு தெரியாதா? அந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த குடும்பத்துக்கு செஞ்சது கூட உனக்கும் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யலை. எனக்கு கஷ்டம்னு வரும்போது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ எனக்காக நகையை கழட்டி கொடுக்கவும் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், என் புருஷன் அடுத்த கையை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பண்ணேன். ஆனால் அவங்க ஒரு நாளும் அப்படி நினச்சது கிடையாது. அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் தின்னுபுட்டு கடைசியில் நான் அவள் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரி பேசிவிட்டால. அவள் பேசினது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஏதோ சின்ன பிள்ளை அறியாமல் பண்ணுறேன். ஆனால் என் அம்மா என்னை பெற்று வளர்த்து இன்புட்டு ஒரு ஆளாக்குனவங்க. அவங்க கூட என்னை புரிஞ்சுக்காம இருக்காங்கல்ல. இங்கே பாருங்க, முடிஞ்சதே முடிஞ்சு போச்சு. இனிமேல் எதை பற்றி புலம்பியும் நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல. இனி நம்ம நீரோட மாதிரி போய்கிட்டே தான் இருக்கணும். வழியில் அங்கங்கே பள்ளமேடு வரும், அதை நம்ம பார்த்து நின்றுட்டோன்னு வைங்க, அதே இடத்துல தேங்கி போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நின்று போயிடுங்க. நம்மளை நம்பி நம்ம புள்ள இருக்கா, அடுத்தவங்களுக்காக உழைச்சி இத்தனை நாள் வரைக்கும் எல்லாமே பண்ணோம். இனிமேல் நம்ம பிள்ளைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பண்ணுவோங்க. விடுங்கங்க, பார்த்துக்கலாம். 600 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கும்போதே குடும்பம் நடத்தினேன். இன்னைக்கு 1200 சம்பளம் வாங்குறீங்க. போதாத குறைக்கு நான் 500 சம்பளம். இதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதா? சொல்லுங்க பார்ப்போம். காசு பணம் இருக்க வரைக்கும் தான் சொந்தம் பந்தம் எல்லாம். அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு புரிய வச்சுட்டாங்க. என்னம்மா தூங்கலையா? ஏன் இவ்வளோ நேரமாக எந்திரிச்சிட்டீங்க? இல்லைண்ணே, தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டோம். ராத்திரி நம்ம வந்து படுக்கவே 2-3 ஆகி போச்சு. அப்புறம் எப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கும்? போய் படுங்க, நான் அப்புறமேட்டுக்கு எதோ எந்திரிச்சுப்பீங்க. இல்லைண்ணே, பரவாயில்ல. சும்மா கண்டதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? எல்லாம் பழச கனவா நினச்சி மறந்துட்டு இனி வாழ்கிற வாழ்க்கையை பார்ப்போம். சரியா? போய் தூங்குங்க. மாப்பிள்ளை வேலைக்கு வெளியே போனாருன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவார், சரியா? சரிண்ணே. நீ எங்கே போயிட்டு வர? காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாரும் பசிக்குதுன்னுவீங்க. அதான் சரி இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க அண்ணி. அதான் தோசை மாவு பால் பாக்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி நீ பாரு, நான் உள்ளே போய் கொடுத்துக்கிறேன். உடனே நான் போய் சேரேன். இருக்கட்டும்மா இருக்கட்டும், நீ மாப்பிள்ளையோட துணைக்கீரு, அவள் பார்த்துப்பா. இவங்களுக்காக நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? ஒன்றுமே செஞ்சது கிடையாது. நான் வரும்போதெல்லாம் இவங்களுக்கு செலவு தானே தவிர நான் செலவு பண்ணதில்லை. அப்படி இருந்தால் நமக்கு ஒரு கஷ்டம்னு கூட நிற்கிறாங்க பாரு. கஷ்டத்தில் யார் கூட நிற்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான சொந்தம். அதுவும் சரிதான். இவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீயோ நானும் இப்படி இருந்திருப்போமான்னு கூட தெரியல. என்னைக்கு இந்த நன்றியை நம்ம மறக்கவே கூடாது. ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை, அடுப்பறி பாரு எப்படி தூசி படிஞ்சு கிடக்கு. இந்த பையனை வீடு வாசல் கூட்டும் போது இதெல்லாம் தொடச்சி விட்டு கூட்டுறானா என்ன வேலை? ஒரு வேலைக்கு லாக்கியில் இந்த பையன் பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் ஆடுனா ஐயா அப்படியே ஜாலியாக சுற்றுவாரு. மல்லிகா, வந்துட்டீங்களா? இட்லிமா வாங்கிட்டு வந்துட்டேன். 3 பாக்கெட் போதும் தானே? போதும். அப்புறம் மத்தியானத்துக்கு சமைக்கிறது தானே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே இருங்க. உண்மையில சொல்ல போனா உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை மல்லிகா. இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில நீ எப்படின்னு கூட புரிஞ்சுக்காமே இருந்திருக்கேன் நான். ஏன் என்னதை புரிஞ்சுக்கல? என்ன? ஒவ்வொரு தடவையும் எப்ப பார்த்தாலும் என் குடும்பத்தை நீ கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்ப. என்னடா இவ எவ்வளோ செய்யறோம் எவ்வளவோ பண்றோம், நம்ம குடும்பத்தை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருக்கேன். என்ன பண்றது, நம்ம கோவத்தை வெளியே காட்ட முடியாது, நம்ம பொண்டாட்டின்னு விட்டு கொடுத்து போயிடுவேன். ஆனா இன்னைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னு அத்தனை பேர் முன்னாடியும் அவங்களுக்காக நீ பேசின பாரு. நிஜமா
நான் உன்னை புரிஞ்சுக்காமே இருந்திருக்கேன்னு தான் தோணுச்சப்ப. ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் குடும்பத்தை நான் கழுவி ஊற்றுவேன், அதுக்குன்னு ஊரில் உள்ளவங்ககிட்ட விட்டு கொடுத்துருவேனா? என் நாத்தனாரை பற்றி எனக்கு தெரியாதா? நம்ம போட்ட நகையில் ஒரு குண்டு மணி கூட அவளுக்குன்னு ஒதுக்கிட்டது கிடையாது. அந்த குடும்பத்துக்காக அம்புட்டிங் கொடுத்துவிட்டு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்கள அடிப்பாங்க, அவங்கள பேசுவாங்க. நான் ஒன்றும் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பேசாமல் அப்படியே நிற்பேன் நினச்சிங்களோ? தான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காக, சரி சண்டை சச்சரவு அப்படின்னு நானும் விட்டுறலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எப்படி கேட்காம இருக்க முடியும்? அது அடுத்த ஊரா போச்சு, நம்ம ஊரா மட்டும் இருந்துருந்துச்சு நான் கிழிச்சு கேப்ப நட்டிருப்பேன். நிஜமா மல்லிகா, அவங்க இங்கே வந்ததே உனக்கு பிடிக்கல. ஆனால் இன்னைக்கு வாங்க நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு போவோம் நீ சொன்ன பத்தியா? ஏங்க கோவத்தில் 2-3 வார்த்தை பேசுறது தான், அதுக்குன்னு கஷ்ட நேரத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு குடும்ப கறி கிடையாது. எனக்கு இந்த சூதுவாதெல்லாம் கிடையாது. சூனு பிடிச்சிக்கிட்டு பேசுறது வைக்கிறதுலாம் எதுவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேசிட்டு போயிடுவேன். மனசுக்குள்ளே அந்த கள்ளங்கப்படம் வச்செல்லாம் பேச தெரியாது நமக்கு. அவங்க 2 பேரும் அழுவுறதை பார்த்துட்டு எப்படிங்க கம்முன்னு இருக்க முடியும்? அவங்க மாமியார் காரியம் அவளும் மட்டும் இப்போ கையில் கிடச்சாங்க தொலைச்சி கட்டி போடுவேன். நாக்கப்படுங்க மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அப்புறம் எல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு தான் அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னு வைங்க நடக்கிறதே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன இப்படி அழுதுகிட்டு? சின்ன பிள்ளை கணக்கா? எனக்கு தெரியாதா உங்கள் தங்கச்சி உங்களுக்கு எம்பிட்டு பிடிக்கும்னு? அவளுக்கு ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு துடிக்கும்னு எனக்கு என்ன தெரியாதா என்ன? எதே இதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லையா? அழாதீங்க அழாதீங்க. முடியல மல்லிகா, சத்தியமா என்னால முடியல. தங்கச்சியை நல்ல குடும்பத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா வச்சுக்கணும்னு அம்பட்ட ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணோம். கடைசியில அவ இப்படி வந்து நிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம இருக்கோங்க, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம என்ன அப்படியா விட்டுருவோம்? விடுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வர வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துப்போங்க. அழாதீங்க நீங்க. இப்போ இதுக்கு தான் நீ ஃபோன் பண்ணியா? நானே அதை மறக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி ஃபோன் பேசுகிற மாதிரி இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு ஃபோனே பண்ணாத, சரியா? நீ முதல்ல வைய ஃபோனை. தங்கம், யாருமா? யாரு காலையிலே ஃபோனில்? அந்த பட்டுக்கோட்டையில் இருக்கால அது சுமதி தான். என்னவாமா அவளுக்கு? ஃபோன் போட்டு ஊரில் எல்லாரும் சொன்னாங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் ஏதோ உன் பையன் தான் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டானாமல, அந்த பிள்ளை நம்ம மாசமாக இருக்காளாமல, இது கூடவா தெரியாமல் பிள்ளை வளர்த்த நீயே அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாம்மா. என்னால் கேட்க முடியல. அதுவும் காலங்காத்தில் ஃபோனை போட்டுக்கிட்டு இது ஒரு இது மாதிரி எனக்கு ஃபோன் போட்டு விசாரிக்கிறான். கேட்டா என்ன சொல்கிறா? இதை விசாரிக்காமல் விட்டுட்டா அப்புறம் இதை கேட்கவே இல்லை நீ வருத்தப்படுவ, அதான் கேட்டேன்றா. இதெல்லாம் வருத்தப்படுற விஷயமா? வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்கிறேன் காலங்காத்தால கடுப்பேத்தணும்னு போனை போட்டுக்கிட்டு. சரி விட்டு தொலை, என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. பிள்ளைங்க எல்லார் வீட்லேயும் தான் வந்து பிறக்குது. பெற்றவங்க கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு வளருதுங்க. நம்ம வீட்டில் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு அவன் நல்லா பண்ணி விட்டான். விடு. மனசே ஆறலம்மா. காலையிலேருந்து 100 ஃபோனு. அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறாரு. எங்க போயிட்டு வாங்க அப்படின்னா 4 பேர் கேட்பாங்களே, எப்படி அவங்க மூஞ்சில் முழிக்கிறதுன்றாரு. என்ன பண்ண சொல்கிற நீங்கள்? சரி விட்டு தொலைங்க. தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் சாணம்னா முளமென்ன எல்லாம் நடஞ்சாச்சு, ஊர் முழுக்க தெரிஞ்சாச்சு. இனி எதை நினைச்சு நொந்துக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இனி நடக்கிறது என்னவோ அதை பாருங்க. நடக்கிறதா இன்னைக்கு இருக்குமா? அங்கே வச்சு அந்த அமுதாவோட வீட்டுக்காரு எல்லா முன்னாடியும் பேசினான். அந்த நாய் நான் வாடகைக்கு விட்டுருக்க வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையவே இப்படி பேசியிருக்கான். அவனை முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்குதுங்க பாரு, என் மான மரியாதையை வாங்கி என் புருஷனோட மரியாதையை வாங்கிவிட்டு எப்படி பொய்யாரமாக தூங்கிட்டு இருக்காங்க. இதுங்களுக்கு இருக்குது இன்னைக்கு. என்னது இங்கே படுத்திருக்காங்க? போய் பேசுவோமா? வேண்டாம் வேண்டாம். ஏதாவது ஒன்று போய் கேட்க போனோம்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரப்பா, அங்கே கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லி அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத தலைவலியை நம்ம தலையில தூக்கிட்டு சுமக்கணும்? குடும்பத்துக்காக உழைச்ச அவனையே என்னான்னு கேட்டு சங்கதின்னு கேட்டுவிட்டாளுங்க. நம்மள ஏமாத்திரம். இதுங்களுக்கு பாவம் பார்த்தா பாம்புக்கு பாலை வாக்குற மாதிரி தான். மாடசாமி, ஐயோ, இது கண்ணுல படாம வந்துடலான்னு பார்த்தா பாத்துருச்சோ. சொல்லுங்க, என்னம்மா இங்க படுத்திருக்கீங்க? போறதுக்கு எங்கப்பா இடம் இருக்கு, அதான் இங்கேயே படுத்துட்டேன். என்னாச்சு? பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, இந்த வீடு மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாச்சு. இப்போ போறதுக்கு போக்கடை இல்லப்பா. அதான் எங்கேயாவது ஒரு இடத்துல படுப்போமேனு பார்த்தேன். ஊருக்குள்ள எங்க படுத்தாலும் நாயா தொல்லை. அதுதான் சரி ராத்திரியில கடிச்சு பிடிச்சுன்னா அப்புறம் எங்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கறதுன்னு சொல்லித்தான் அப்படியே நடந்தே வந்து எங்கிட்ட படுத்துட்டேயா. கடவுளே,
ஆஹா. என்னையா பண்ணுறது? நேற்று கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் அந்த தங்கம் துணிமணியெல்லாம் தூக்கி வீசி வீட்டை விட்டு வெளியே போடின்ட்டாப்பா. போகிறதுக்கு போக்கடலாமல் இருக்கேன். என்ன பண்றது? கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம், பின்னாடி நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். யோசிக்காம முடிவெடுத்துட்டு இப்ப வந்து என்னத்த பண்றது? அதாயா என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. வீட்டை எழுதி கொடுத்துருக்கணும், காட்டை வச்சிருக்கணும். இல்லையா, காட்டை எழுதி கொடுத்துட்டு வீட்டை வச்சிருக்கணும். ரெண்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம விட்டுவிட்டு என்ன பண்றது? சிறு துரும்பும் பல் குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. கொடுத்ததான் கொடுத்தீங்க. கொஞ்சோண்டு இடம் உங்களுக்குன்னு வச்சுட்டாவது கொடுத்துருக்கணும்ல. மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இப்ப என்ன போய் அழுது என்ன பண்றது? கொஞ்சோண்டு இடம் இருந்தா ஒரு குடிசையை போட்டுட்டாவது உட்காந்துருக்கலாம். அதுதாயா என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையா. பேசாட்டு உங்க பையன் கூட போயிருக்கலாம்ல. நான் தான் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டேன்னு சொல்லித்தானே அவன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டான். இத்தனை வருஷம் உழைச்சு போட்டான் அந்த பையன். அந்த பையனை கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிவிட்டீங்க. இந்நேரத்துக்கு அவன் இந்த ஐவலை எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவன் உங்களை கஷ்டம்னு விட்டுருப்பானா? ஒரு நாளைக்கு கூட வேலைக்கு அனுப்பாத பையன். வீட்டில் இருங்கம்மா, வயசான காலத்துல நீங்க வேலைக்கு போகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்ட பையன். அப்படியாப்பட்ட பையனை ஊரார் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசினா அப்புறம் அவன் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பானா? அமுதா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல பாரியா. அவ கல்யாணத்துக்கெல்லாம் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன், உனக்கே தெரியாதா? நல்ல வாழ்வு வந்துருச்சுன்னு திரும்பி பார்க்காம போயிட்டா. யாரையும் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒழுங்கா தெளிவா யோசிச்சுருந்துருக்கணும். நீங்க யோசிக்காம விட்டுவிட்டு பின்னாடி குத்துது குடையுதுன்னு பிள்ளைங்க மேல பாரத்தை போட்டா யார் என்ன பண்ண முடியும்? அவ என்ன சொந்த வீட்டுல போய் வாழ்றா உங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கிறதுக்கு? அவளே இருக்கிறதுக்கு இடம் இல்லாம வாடகை வீட்டுல கிடக்குறா. அந்த பிள்ளைய நீங்க வந்து என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம பொம்பளை பிள்ளைய வந்து ஒன்றும் பிரயோஜனத்துக்கு இல்லை. ஏன்னா அடுத்த வீட்டுல அவ போய் வாழ போயிருக்கா. புருஷங்காரன் பார்த்தாத்தான் உண்டு அவளையே. இதுல உங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் சோத்த போட்டுக்கிட்டு இருந்தா அவன் புருஷங்காரன் விடுவானா? இப்போதான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அந்த குடும்பத்தோட போயிட்டு அதை இதுன்னு சொல்லி ஐக்கியம் ஐக்கிய வேண்டிதானே? நேற்று காலையில் சாப்பிட்டதியா? சாப்பிடவே இல்லை. ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியெல்லாம் இருக்கு. மாத்திரை வேற போடணும். எல்லாமே அங்கேயே கிடக்குது. சாப்பாடும் இல்லை. ஏதாவது காசு இருந்தா கூடிய சாப்பிட்றதுக்கு. அதானே பார்த்தேன். இதுக்கு தான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுவோன்னு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைம்மா. காசு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். கையில் சுத்தமாக எடுத்துகிட்டு வரல. அதுவும் நான் தோட்டத்துக்கு வந்தேனா, அதான். ஐயோ இப்போதான் எனக்கே ஞாபகம் வருது. மாட்டை வேற அப்படியே கட்டி விட்டு வந்தேன் கிணத்து பக்கத்தில். ஐயோ அது என்ன ஆச்சோ ஏதாச்சோ. சரி பாருங்க, நான் வரேன். காசு கேட்டு போடுவேன்ட்டு என்ன வேகத்தில் ஓடுறான் பாரு. ஐயோ ஆண்டவனே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. கஞ்ச பைய எப்பயுமே கஞ்சனா இருப்பானே. எச்சு கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான். இவன்கிட்டயே போய் காசு கேட்டான். இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? ஐயோ ஒன்றுமே விளங்கலையே. முதல்ல வீட்டை காலி பண்ணிடு. இங்கே பாருங்க, நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி வீட்டை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நேற்று அங்கேருந்தே வந்தேன். நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓஹோ, அப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்ப எதுக்கு என் வீட்டுல போய் உட்காந்துருக்க? இப்பயே வீடை காலி பண்ணணும் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீங்க அப்படியெல்லாம் உடனே எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே கேஸ் போடுவேன் உங்க மேல. எனக்கு டைம் வேணும். உடனே என் புள்ள பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன். இவ்வளவு திமிரா பேசுறல? ஒரு வாரம் தான், அதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. அப்படி ஒண்ணு இருக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் கிடையாது. ஒரே ஒரு வாரம் தான், நானே வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். சரிங்களா? நான் கொடுத்துருக்க 5 மாசத்து வாடகை அட்வான்ஸ் எனக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டேன். முதல்ல வாடகை எடுத்து அப்புறம் அட்வான்ஸ் வரும். மாசம் மாசம் கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் எதுவும் சொல்ல முடியாது. என்னங்க என்னாச்சு? வேற யாரு? தங்கம் தான். நேற்று சொன்னேன்ல எப்படியும் வீடை காலி பண்ண சொல்லுன்னு. அதே மாதிரி ஃபோன் போட்டு ஒழுங்கு மரியாதை வீடை காலி பண்ணு, இல்லைன்னா ஜாமான் சட்டை தூக்கி வெளியே வீசுவேன்னு ஃபோன் பண்ணிருச்சு. ஐயோ இப்போ என்னங்க பண்றது? வீடு பார்த்துக்கலாம், எதுவும் பண்ண முடியாதா? ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன், உடனே காலி பண்ணுச்சு. அப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும் அப்படின்ட்டேன். சரி நீ அதுக்குள்ளே காலி பண்ணு, இல்லைன்னா ஜாமான் சட்டை தூக்கி வீசுவேனுச்சு. நீ பண்ணிக்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். எல்லாமே என்னால தானங்க உங்களுக்கு கஷ்டம். என்னை மட்டும் கல்யாணம் பண்ணலன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. இதுல என்ன ஒரு கஷ்டம்? நம்ம இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. காசை வாடகை ஒழுங்கா கட்டினா வீடு விட போறாங்க.
ஆ, ஆ. என்ன ஒரு வருத்தம்னா இங்க எல்லாம் இருந்து இத்தனை வருஷம் வளர்ந்தாச்சு எல்லாம் இருந்தாச்சு. இப்ப இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கும் போது தான் வருத்தமே தவிர மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம் விடு. எங்க நானும் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகலான்னு தாங்க இருக்கேன். இங்கே இருந்தால் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. பேசாட்டுக்கு நம்மளும் ஊட்டியிலே அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு வீட்டை பார்த்து அண்ணனோட போய் அங்கிட்ட ஏதாவது இருந்துக்கலாமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அங்க போறோன்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம அவங்களே அங்க போய் இருக்காங்க. இல்லைங்க, அண்ணன் பாவங்க. ஏற்கனவே அண்ணன் ரொம்ப நொந்து போய் இருக்குது. நம்ம போய் பக்கத்தில் இருந்தோம்னா அண்ணனுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும், ஒரு ஆறுதலாகவும் இருக்கும்ல. அதுக்காக தான். சரி, எப்படின்னு யோசிப்போம். சாமி சாமி டேய் சாமி கதவை திறங்க சாமி. அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த வரமா. உமா எந்திரி. உமா அம்மா வராங்க. எந்திரி உமா. தூக்கம் கண்ணு முழிக்க முடியல. இங்க பாரு, எந்திரி, அம்மா வராங்கன்றல. புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது ரூமுக்குள்ளே வர்றதுக்கு அநாகரிகம். உங்கள் அம்மா அப்பெல்ல வரமாட்டாங்க. ஏய் எந்திரி, கூப்பிட்டு இருக்காங்கன்றல. அங்கிட்டு போ சொல்லு. டேய் சாமி கதவை திறடா. வந்துட்டேம்மா, இருங்க. ஏண்டா மணி எத்தனை? 6 மணி ஆகுது. இன்ன வரைக்கும் என்னடா தூக்கம் கேக்குது? இல்லம்மா, ராத்திரியில தூக்கமே இல்லை. எல்லாரோட தூக்கத்தையும் இங்க எடுத்துட்டு உங்களுக்கு தூக்கம் போகுதா? ஏய் என்னடி 6 மணி நேரத்துல தூக்கம்? வீட்டுக்கு வந்தவ இப்படி 6 மணிக்கு விளக்கு வச்சு தூங்குன வீடு நல்லா விருத்திக்காகும். ஏற்கனவே வீட்டுல காலடி எடுத்து வச்சு மான மரியாதை போய் மொத்தமா அழிஞ்சு போச்சு. இப்ப வந்து நல்லா தூங்கு, இருக்கிறது தொடச்சுக்கிட்டு போறதுக்கு. ஏய் எந்திரடி. அத்தை அத்தை நொத்தெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. 6 மணிக்குன்னா படுக்கையில இருக்கக்கூடாது, வேலை வெட்டி பார்க்கணும். இவங்களை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு ஆக்கி போடுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கியோ? போடி போ, வாசலை கூட்டி வாசலை தெளிச்சு கோலத்தை போடு. அம்மா இப்பதானம்மா எந்திரிச்சிருக்கா. அதுவும் இல்லாம முழுக்காம வேற இருக்கா. இந்த நேரத்துல அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சு எதுனா என்னம்மா பண்றது? ஆமா, நாங்கெல்லாம் புள்ளையே பெக்காதவங்க, இவங்க தான் வானத்திலேருந்து புள்ள பெக்கறாங்க. வாயை கிண்டாதடா. இது மூஞ்சில முழிச்சா கூட விடியாது. காலங்காத்தால எழுப்பி தொலையணுன்னு தான் இது மூஞ்சில எல்லாம் வந்து முழிக்கிறதா இருக்கு. பா எங்கிட்ட இருந்து நமக்குன்னு வந்து தொலைஞ்சிருக்குதுங்க. இதுங்களெல்லாம் தலையில வச்சுக்கிட்டு சுமக்கணும் நமக்கு எழுதி வச்சிருக்கு பாரு. என்னதான் ஆத்தாக்களி சொல்லி கொடுத்துருக்காளோ. படுக்கையில படுத்துக்கிட்டு சி. ஏய் அழாத, இப்ப எதுக்கு அழற? பாத்தியா சாமி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? இப்பதானே எந்திரிச்சோம், அதுக்குள்ள எதுக்கு இப்படி கத்துறாங்க? இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் தானே சொல்லி நீ திரை பேசணும். இப்போ அதை பத்தி யோசிக்காம இருந்தா எப்படி? எங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும். போ, நீ வீட்டு வேலையை பார்த்துக்க, நான் காட்டு வேலையை பார்த்துக்கிறேன். 2 பேரும் வேலை செய்யறதை பார்த்து அம்மா நம்மளை புரிஞ்சுக்கணும். எனக்கு தலையெல்லாம் சுத்துது, தலையெல்லாம் வலிக்குது, ஒமட்டுறமாய் இருக்கு. காலையிலலாம் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. இங்க பாரு, புரிஞ்சுக்கம்மா. செஞ்சுதான் ஆகணும் நம்ம. ஏன்னா அவங்க மனசுல நம்ம இடம் பிடிக்கணும். தப்பு பண்ணிட்டோம்ல. ஐயோ ஏண்டி நேற்று அம்புட்டு பெரிய விஷயம் நடந்துச்சு, இன்னைக்கு என்னடி ஒன்றும் தெரியாதவளுக மாதிரி வந்து வெளியே நிற்கிறாளுக? காசு பணம் நிறைஞ்சிருக்குல்லக்கா, அப்புறம் அப்படித்தான் இருப்பாங்க. அதுவும் சரிதான், பணம் 10 செய்யும், பணம் பாதாள வரைக்கும் பாயுமில்ல. ஆனாலும் பாரு, ஊரில் அம்புட்டு சுத்துனாளுக. ஆனா இன்னைக்கு எவ்வளோ பெரிய வீட்டில் வாக்கப்பட்டு போயிட்டா பாத்தியா? எப்படிதான் கூச்ச நாச்சம் இல்லாம அவ்வளோ தூரம் நடந்து இப்படி நடமாடுறாளுகனே தெரியலக்கா. நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு மானம் மரியாதை சூடு சொரணன்னு இருக்கும். இவளுகளுக்குலாம் என்னடி இருக்கு? அதுவும் சரிதான். இவளுகளுக்கு என்னத்தான் இருக்குது? ஆத்தாக்காரி நல்லா பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுத்துட்டு இப்ப அங்கங்க பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடுறாளுக பெரிய இடத்து சம்பந்தம்னானையும். ஐயோ அந்த ஆட்டம் கட்டினாளுக. பாத்தியா சாமி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? இங்க பாரு, எதுக்கு நீ அதெல்லாம் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நீ கண்டுக்காத, விடு. உன் காது படவே பேசுனா எப்படி இருக்கும்? நான் மட்டுமா தப்பு பண்ணேன்? நீயும் தானே தப்பு பண்ண. ஆனா எல்லாரும் என்னதான் சொல்றாங்க, உன்னை யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லாதது உனக்கு வருத்தமா, இல்ல உன்ன சொன்னது வருத்தமா? நான் என்ன வேணும்னா பண்ணினேன், சொல்லு பாப்போம். அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதுக்கு போய் எப்படி பேசுறாங்க பாரு. அவங்க பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத, சரியா?
நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இங்கே பாரு, அவங்க என்ன நம்மளை ஏற்றுக்கிறது? நம்மளை வேணான்றவங்கள நம்ம தூக்கி வீசிட்டோம், அவ்வளோதான். இனி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா நம்மளை ஏற்றுக்காம இருக்காங்க. நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை பொறுத்து தான் அவங்க நம்மளை ஏற்றுக்கிறது இருக்குது. இவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறது முக்கியம் இல்லை, நம்ம அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். என்றைக்கும் ஊரில் உள்ளவங்க ஒருத்தன் வாழ்ந்தாலும் பேசுவான், வீழ்ந்தாலும் பேசுவான். நம்ம வாழ்ந்து காட்டுவோம். நம்ம வாழ்ந்ததை பார்த்து அவனே கருகி செத்துருவாங்க. கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன்.